இந்த நிகழ்வு உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். கையில் ஒரு ஆள் கத்திரிக்கோள் நிற்கிறார், கையில் ஒரு குழந்தையை வச்சு கொண்டிருக்கிறோம், அந்த குழந்தை அழுகுது. அப்போ உங்களுக்கு விளங்கிக்கும். இதை நாங்கள் எங்கட ஊரில் சுண்ணத்து கல்யாணம் என்று சொல்லுவினோம். இந்த விழாவை இந்த சுண்ணத்து கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இங்கே சிஸ்டப்படி எப்படி நடக்குதுன்னு சொன்னால், ஒரு பானையில் நிறைய காசுகளை வச்சுட்டு அந்த காசை பானை உடைப்பினோம். உடைக்கும் பொழுது அந்த அந்த பானை உடைகிற இதில் குழந்தை தன்னுடைய கவனத்தை அந்த பானை உடைஞ்சதில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இங்கே அந்த டக்கண்டு வெட்டி போடணும். வெட்டும் பொழுது ரூமுக்குள்ளே அல்லது அறைக்குள்ளே மறைஞ்சிருக்கிற பெண்கள், ஏன்னா பெண்களை இந்த இவர்களுடைய மத்தியில் வரமாட்டினோம், பப்ளிக்கான இடத்துல வரமாட்டினோம். அந்த பெண்கள் அந்த யூன்னு சொல்லி அந்த குலவை கூவுறன்னு சொல்லுவோம், குலவை சத்தம் போடுவினம். அந்த குலவை சத்தம் என்னத்துக்குன்னு சொன்னால், கெட்ட கண்ணூறுகள் கெட்ட நாவூறுகள் எல்லாம் தூக்கி இதுன்ற மாதிரி நடக்கும். அதுக்கு பிறகு மிருகத்தை வெட்டி அந்த மிருகத்தின் ரத்தத்தால் இந்த செரமனியை ஒரு பியூரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி நடக்குது.